அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. கண்டிப்பாக வாக்களியுங்கள். அது உங்களுடைய கடமையும் உரிமையும். அதே போல் எந்த மாற்றமுமே இல்லை, ஓட்டு போடுவதே வீண் தான் அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா ஓட்டு போடாமல் இருப்பதால் எந்த மாற்றமும் வராது. அதே போல் யார் மேலேயுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு நோட்டாவுக்கு போடுவதால் அதனாலேயும் எந்த மாற்றமும் வராது. அதனால் கண்டிப்பாக வாக்களியுங்கள். இதற்காக ஒரு நாளை செலவிட்டு யார் யார் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாக்கை செலுத்துங்க. இந்த காணொலியில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி சென்னையில் வரக்கூடியது. சட்டமன்ற தொகுதியின் 11. எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். சென்னையில் பல தொகுதிகள் திமுகவினுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட ஆர்கே நகரில் அதிக முறை வெற்றி பெற்றது அதிமுக தான். அதே போல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல் 2017 டிடிவி தினகரன் அவர்கள் சுயேட்சையாகவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படி ஒரு சிறப்பு மிக்க தொகுதி ஆர்கே நகர். இங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் ஜே எபினேசர் அவர்கள் வேட்பாளராக இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் RS ராஜேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெண்ணிலா தாயுமானவன் அவர்கள், டிவிகேவின் சார்பில் மரிய வில்சன் அவர்கள். இந்த 4 பேர் தான் பிரதான கட்சியினுடைய வேட்பாளர்கள். இங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 93,575, பெண்கள் 1,02,201, மூன்றாம் பாலினத்தவர் 79 பேர். ஒட்டுமொத்தமாக 1,95,855 பேர் வாக்காளர்களாக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 246. ஆர்கே நகரில் என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர்கள் 27% இருக்கிறாங்க, நாயுடுகள் 20%, மீனவர்கள் 15%, நாடார்கள் 10%, முதலியர் சமூகம் 5%. இதை தாண்டி மற்ற சமூகங்கள் ஒரு 23% இருக்கிறாங்க. முழுக்க நகர்ப்புறத்தை உள்ளடக்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி. 1951 உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி. இதுவரை இந்த தேர்தல் முடிவுகளில் யார் எத்தனை முறை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இங்கே 7 முறை வெற்றி பெற்று இருக்கு, திமுக இங்கே 3 முறை வெற்றி பெற்றிருக்கு, காங்கிரஸ் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு, சுயேட்சை டிடிவி தினகரன் அவர்கள் 1 முறை வெற்றி பெற்று இருக்கிறார். திமுக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக 2021 ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 1996 தான் வெற்றி பெற்றாங்க. அதிமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 தொடர்ச்சியாக அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. 2001, 6, 11, 16. இதில் 2001-6 சேகர் பாபு அவர்கள் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார். இப்போ அவர் திமுகவில் இருக்கிறார். 2016 இங்கே ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இது 1977 உருவாக்கப்பட்ட தொகுதி. கடந்த 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா இங்கே திமுக 95,763 வாக்குகளை பெற்றிருக்கு, அதிமுக 53,284 வாக்குகளை பெற்றிருக்கு, நாம் தமிழர் கட்சி 20,437 வாக்குகளை பெற்றிருக்கு, மக்கள் நீதி மையம் 11,198 வாக்குகளை பெற்றிருக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1,852 வாக்குகளை பெற்றிருக்கு. இப்போ வேட்பாளர்களை பற்றி பார்ப்போம். திமுகவின் சார்பில் ஜே எபினேசர் அவர்கள் போட்டியிடுகிறார். அவருடைய வயது 50, எம்காம் அதுக்கப்புறமாக BL படிச்சிருக்கிறார். திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். கடைசியாக திமுக இங்கே 1996 தான் வெற்றி பெற்று இருந்தாங்க. அப்போ இவர் 2021 வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ மீண்டும் 2026 இவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இளைஞர்களுக்கு நிறைய இளைஞர் அணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திமுகவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டவர் தான் ஜே எபினேசர். இப்போ மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கு. அதிமுகவின் சார்பில் SR ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவில் வடசென்னை வடக்கு அதில் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். கடந்த 2021 தேர்தலையும் இவர் தான் போட்டியிட்டார். இப்போ மீண்டும் அவருக்கே தான் கட்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. கடந்த தேர்தல் அப்போ 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு அதிமுக தேர்தலை சந்தித்தாங்க. அதனால் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோடு அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. ஸோ அதனால் அப்போ பெரிய ரோலை ப்ளே பண்ண முடியல, பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற முடியல. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இந்த 2 விதமாக நம்ம தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை விட அதிமுகவே அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதியாகத்தான் பார்க்கப்படுது. ஸோ கடந்த முறை வெற்றி வாய்ப்பை ராஜேஷ் அவர்கள் இழந்தார். இந்த முறை ஒரு கடுமையான போட்டியை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கடுத்து நாம் தமிழர் கட்சியில் வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார். ஒரு அரசு ஊழியராக இருந்தார். ஒரு சயின்டிஸ்ட். அவங்க அரசாங்க பணியில் இருந்தாங்க. தேர்தலுக்காக அரசு வேலையை விட்டுட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக தேர்தலில் போட்டிடுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இயங்கக்கூடிய ஒரு பாசறையாக இருக்குது. அதனுடைய மாநில செயலாளராக அவங்க பயணிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 2021 20,000 வாக்குகளை ஆர்கே நகர் தொகுதியில் வாங்கியிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே நகருக்கு உட்பட்டு 20,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகரில் அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாகத்தான் இருக்குது. இந்த வாட்டியும் கணிசமான வாக்குகளை அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மரிய வில்சன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார். ஸோ அவர் ஒரு தொழில் முனைவர், அப்புறம் கல்வியாளர். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். சென்னையில் பெரும்பான்மையான தொகுதிகளில் தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடுவதால், விஜய் அவர்களே சென்னையில் போட்டியிடுவதால் சென்னையில் தாவேகாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அங்கு கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடும் அப்படின்லாம் சொல்லப்படுது. தாவேகா வாங்கக்கூடிய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு வாங்கக்கூடிய வாக்குகளும் யார் வெற்றியாளர் யார் தோல்வியாளர் அப்படின்றத தீர்மானிக்கும். ஒருவேளை திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் அது 3ஆக ஸ்ப்ளிட் ஆகுது, அது அதிமுகவுக்கும் போது தாவேகாவுக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கும் போகுது அப்படின்னா அது திமுகவுக்கான அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இங்கே களத்தை முடிவு செய்ய முடியும். களம் எப்போதுமே திமுக அதிமுக தான் இருக்கும். சென்னையில் மற்ற தொகுதிகளெல்லாம் திமுக ஸ்லைட்டாக அட்வான்டேஜ் எடுத்தாலும் கூட இந்த தொகுதியில் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் ராஜேஷ் அவர்களும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ அதிமுக இங்கே அதிக முறை வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படின்னா மதுசூதன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் லீடராக அதிமுகவில் இருந்தார். அதே போல் சேகர்பாபு அவர்கள் 10 ஆண்டுகள் ஆர்கே நகரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ஆர்கே நகரில் அதிமுகவில். அவர் திமுகவுக்கு வந்த பிறகு தான் ஒரு எட்ஜ் குறையுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே 2 முறை இங்கே போட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சம பலத்தோடு தான் இருக்கிறாங்க. டிவிகேவும் என்டிகேவும் பிரிக்கக்கூடிய வாக்குகளில் யார் வேணுமானாலும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆர்கே நகர் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாருக்கான அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். கண்டிப்பாக வாக்களியுங்கள், அது நம்மளுடைய உரிமை.